டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் வெத்து மிளகா பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எடுத்துப்போம். ஜீரக பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், லெமன் பாதி லெமன் எடுத்துக்கிறோம், மஞ்சளும் 1 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ல ஃபுல்லா அழகா அப்ளை பண்ணிடணும். அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு எண்ணெய் இப்ப நல்லா சூடாயிடுச்சு. ஃபிஷ்ஷும் பாத்தீங்கன்னா 1/2 hour ஃப்ரீசர்ல வச்சு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுல எதுக்கு எண்ணெய் போட்டு பிசைஞ்சுக்கிறோம்னா தீயாம வரும். அதனாலதான் 1 ஸ்பூன் இதுல எண்ணெய் போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஃபிஷ்ஷை இதுல போடலாம். ஒரு 2 இன்ச்சு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது மேல போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்டா நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அது ஃபுல்லா கீழே வெந்துடுச்சு. இப்ப நம்ம திருப்பி போடலாம். பாருங்க நல்லா அழகா ஃப்ரை ஆயிருக்கு. இப்ப ஃபிஷ் பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த ஃபிஷ்ஷை எடுக்கலாம். பாருங்க எனக்கு பிடிச்ச சுட சாதம் ரசம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை இப்போ எங்கள் அண்ணன் கொடுத்துட்ருக்கேன். அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குப்பா, செம்ம டேஸ்ட். நல்லா சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்ட். நல்லா ஸ்பைசியா இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்பிளா சமைங்க, டேஸ்டா சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.